Good morning, Sulahal. Good morning, teacher. How are you all? How was your day start? How was your day starting? Is there any raining or any other issues? What about your weather? Morning? Raining. Raining. So one province raining. One province raining. Teacher, yesterday rainy weather. Ipa cold and misty weather, teacher. Right. இன்னைக்கு நாங்க பேப்பர்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியா உங்களோட யூனிட்டோட சேர்ந்து கலர்ஃபுல் பேப்பர்ஸும் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இனி மிஸ் கதைக்க மாட்டேன் கிளாஸ்ல ஓகே இனி சைலண்டா இருந்துருவேன் ரைட் இனி நீங்க தான் வேலை செய்ய போறீங்க இவ்வளவு நாளும் இழுத்து மிஸ் வந்து ஒரு விஷயமா படிச்சு முடிச்சுட்டேன் இனி நீங்க தான் வேலை செய்ய போறீங்க ரைட்டா ஓகே பிள்ளைகள் சோ எல்லாரும் புது பேஜ் எடுத்துக்கொள்ளுங்க புது பேஜ் எடுத்து யூனிட் பேப்பர் செய்ய போறோம் சரியா யூனிட் ஒவ்வொன்றுல இருந்து நாங்க அடிச்ச எல்லா லெசனுக்குரிய பேப்பர்ஸும் செய்ய போறோம் ஸோ நீங்க கேள்வி எழுதி விட எழுத வேணும் ரைட் இந்த படங்களோட வர்றது பிள்ளைகள் நான் வேணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன் ஷேர் பண்ணி விடுறேன் ஸோ அந்த படங்கள் 7 பட்டா போட்டோ காப்பியோ எடுத்து நீங்க காப்பியில ஒட்டிக்கொள்ளலாம் சரியா ஓகே அப்படி தேவை அனுப்புனா நீங்க காப்பியில ஒட்டிக்கொள்ளலாம் நான் இது வந்து செய்து முடிய நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணேன் சரியா ரைட் ஓகேயா பிள்ளைங்க மிஸ் அந்த படத்துக்குரிய இடத்தை விட்டுட்டு எழுதலாமா? படத்துக்குரிய இடத்தை விட்டு போட்டு இந்த பேப்பர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த பேப்பர் என்னது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் ஸோ நீங்க அதை வந்து காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை காப்பியில ஒட்டி கொள்ளலாம் சரியா ரைட் முதலாவது ஃபர்ஸ்ட் யூனிட் So, அந்த introduce yourself தானே so அதுக்குரிய question தான் இது பிள்ளைகள் so unit 1 எழுதுங்க introduce myself பண்ணுங்க activity 1 introduce myself introduce myself எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க அடுத்தது fill in the blank using given picture clue clue தந்திருக்கீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு கீழே கேள்வி இருக்கு fill in the blank சரியா right unit 1 activity 1 introducing myself fill in the blank using given picture clue okay right we'll go to the question right இந்த பிக்சரை வச்சுக்கொண்டு கேள்வி எழுத போறீங்க கேள்வி தெரியுதா பிள்ளைகள் Yes, miss. சின்னதா தெரியுதா வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கா Yes, teacher. ரைட் ஓகே இதை வச்சுக்கொண்டு செய்யுங்க அந்த பிக்சரை பார்த்து செய்யுங்க சத்தம் போடக்கூடாது மிஸ்ஸிட்ட ஒண்ணுங்க கூடாது சத்தம் இல்லாம வேலை செய்யணும் வேண்டாம் மிஸ் உங்களோட புக்ல இருக்கிறதெல்லாம் படிப்பிச்சுட்டேன் புக்கை வச்சு கொண்டு நாங்க யூனிட் பேப்பர்ஸ் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் சோ அதே மெத்தட் தான் இதுல இருக்கு சத்தம் இல்லாம செய்ய வேணுமா ரைட்
எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிஸ் உங்களை பார்க்க வேணும். வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ ஆன் பண்ண முடியாதாக்கள் சொல்ல வேணும். மற்றாக்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க. விஷாலினி, மன்ஹா, சிவந்திகா. ரைட். மிஸ் கதைக்க மாட்டேன். நீ உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்க போறேன். ஓகே. Excuse me, miss. Excuse me, miss. எஸ் அம்னா சொல்லுங்க. மிஸ் அந்த கேள்விகள் எழுதிச்சு அதுக்கு பிறகு அந்த படத்தை வச்சுட்டு கிட முடியுமா? அப்படின்னாலும் நீங்க செய்யலாம். எனக்கு கேள்வி எழுதினா சரி. ஓகே மிஸ், தேங்க்யூ. எப்படி நீங்க படம் போட்டலாமா? இடத்தை சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இடத்தை சரியா பார்த்துக்கொள்ளுங்க. சோ நீங்க பிரிண்ட் அவுட் கொடுக்கல சைஸை குறைச்சும் பிள்ளைகள் எடுக்கலாம். சோ பாருங்க, பார்த்து செய்யுங்க. Miss,
எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், எஸ் சொல்லுங்க. இதுல அவருடைய வயசு எத்தனை போட்டில்ல மிஸ் இந்த படத்துல? எஸ் ஏஜ் ஒன்று இல்லைன்னா ரைட் ரைட் ரைட். ஏஜ் நீங்க கிரேட் 6க்குரிய ஏஜ் போடுங்க, பிரச்சனை இல்லை. கிரேட் 6க்குரிய ஏஜ் போடுங்க. ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் போகலாமா? தம்ஸ் அப் போடுங்க, எல்லாரும் செய்து முடிஞ்சோட தம்ஸ் அப் போடணும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், சொல்லுங்க. மிஸ் இதுல ஐ லைக்கு நான் கேக் எழுதுறது இல்லாட்டி ஐஸ்கிரீம் எழுதுறதா? ரெண்டுல ஒன்று எழுதுங்க. ஓகே மிஸ், தேங்க்யூ. ரைட், செகண்ட் கொஸ்டின் போறோம். கீழே போமா? குயிக்கா பிள்ளைகளா, கொஞ்சம் குயிக்கா செய்யுங்க. மிஸ் நாங்க எங்கட செல்ஃபியும் எழுதணுமா? விளங்கணுமா? எங்கட Yourself. செல்ஃபையும் எழுதணுமா? அதுல கேள்வி என்னமா இருக்கு? Now write about yourself. Okay? ஓகே மிஸ். அடுத்ததுக்கு now introduce yourself to others. Right? அது நீங்க எழுத தேவையில்லை, ஒன்ன மட்டும் எழுதுங்க. முதலாவது உங்களோட செல்ஃபை பற்றி நீங்க எழுதுங்க. இதே பேட்டர்ன்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 பாயிண்ட்ஸோட வரும், 10 லைன்ல எழுதலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்,
எஸ். மிஸ் அதுல ஆறாவதுக்கு ஐ ஹாவ் அ கேக் அண்ட் ஐஸ்கிரீம், ஒன்பதாவதுக்கு ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் போடலாமா? ஐ லைக், எஸ் ஐ லைக், அதுக்கு ஐ லைக்கு ரெண்டு இருக்கிறபடினால அது ரெண்டு வரும். ரெண்டு கண்டுபிடினால ஐ லவ், ஐ லைக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஓகே மிஸ். பிள்ளைகள் இது கொஞ்சம் சீரியஸா செய்து கொள்ளுங்க. நீங்க எப்படி எக்ஸாம் பேப்பர் செய்வீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். சரியா? ரெண்டு மிஸ் இந்த இல்ல இப்ப அது அம்னா கட்டதுக்கு நான் எஸ் தான் சொன்னேன். என்னது கேட்டவா ஐ லைக் என்றதுக்கு மிஸ் ஒன்று எழுதலாம், எஸ் தான் சொன்னேன். நீங்களாம் யோசிச்சு எழுத பாடும். சரி, அது எத்தனாவது பேப்பர் செய்றீங்க? கடைசி டேர்முக்கு வந்துட்டீங்க என்ன? இனியும் நீங்க கிரேட் 5 பிள்ளைகள் மாதிரி எல்லாம் வாசி சொல்ல முடியாது தானே? நீங்களா கெஸ்ட் பண்ண பழகணும். இன்னைக்கு சொன்னா தானே மிஸ் மிஸ் பேச மாட்டேன், நீங்க எழுதுறதுதான் ஆன்சர். இந்த காப்பி எல்லாரும் கவனமா மெயின்டைன் பண்ண வேணும். இந்த பேப்பர் முடிஞ்ச பிறகு நான் உங்கள்ட்ட போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன். சரியா? போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன். அதுல யாருக்கு ஹையஸ்ட் மார்க்ஸோ அவங்களுக்கு மிஸ் கிஃப்ட் அனுப்புவேனா. பேப்பர்ஸ் கவனம், பேப்பருக்கு எழுதுற காப்பி கவனமா மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு சொல்லுவேன் இந்த பேப்பர் இருக்கா போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிக்கல நீங்க கரெக்ட் பண்ணி மார்க்ஸோட மிஸ்ஸுக்கு அனுப்ப வேணும். அப்ப மிஸ் வந்து யாருக்கு ஹையஸ்டோ அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவோம்னா ரைட் பாப்போம். Right, second question. Activity 2 on போட்டு எழுதுங்க. Activity 2.
கீழே ஆன்சர்ஸ் இருக்கு பிள்ளைகளா, கீழே ஆன்சர்ஸ் இருக்கு. ஆன்சர்ஸ் ஒருக்கா மேல எழுதி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா ஆன்சர்ஸை மேல எழுதி கொள்ளுங்க. யூ ஆர் வெல்கம், தேங்க்யூ, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ரியலி நைஸ் டு யூ, ஹியர் யூ ஆர். சோ இதுல இருக்க ஆன்சரை மேல எழுதி கொள்ளுங்க. ஒருக்கா குயிக்கா எழுதிட்டு சொல்லுங்க. கொஸ்டின் காட்டுறேன். மேல போமா, கொஸ்டின் போமா. Yes, ma'am. ரைட். ரைட், தேர்ட் கொஸ்டின் போமா. No, miss. குயிக்கா குயிக்கா முடியும். எல்லாம் சிம்பிள் பிள்ளைகள். எத்தனை பேப்பர் செஞ்சிட்டோம், எத்தனை பேட்டர்ன்ல செஞ்சிட்டோம்.
Teacher. Excuse me, teacher. Yes, சொல்லுங்க. எனக்கு செகண்ட் கொஸ்டினை கொஞ்சம் காட்டுறீங்களா? Thank you, teacher. Right, okay. Third question, activity 3, yeah? Fill in the blanks. Miss, sorry, use பண்ணி